டைரக்டரை பார்த்துட்டு பார்க்கலான்னு. அவருக்கெல்லாம் தமிழ் தெரியாதுப்பா. தமிழ் தெரியாதா? சுந்தர்சி சார். ஐயோ, புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. சுந்தர்சி சார் அது தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதா? அந்த கண்களை தூது விட்டு தலைவான்னு ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் முடியறதுக்குள்ளேயே ரியாஸ் கானுக்கும் கர்ஷன் கானுக்கும் ஃபைட் ஒன்று வரும். அந்த ஃபைட்ல எல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி ஒன்று இப்படி கட்டிட்டு, அப்போ வந்து பனியன் வந்து இந்த பிரிண்ட் போட்ட பனியன் எல்லாம் வாங்கினா, முதலாக ஷூட்டிங் பார்த்ததே தர்மம்னு ஒரு படம். விஜயகாந்த் சார் படம், சத்யராஜ் சார் வில்லன். டயர் வண்டியெல்லாம் அப்போ அடிச்சுட்டு ஓடுவோம்ல, அங்கெல்லாம் அடிச்சுட்டு ஓடி போய் நிற்கிறப்போ சங்கவி முருகன் சார், சத்யராஜ் சார், ரூபினி மேடம், மயூரி மேடம், இவங்கெல்லாம் ஒரு சேரில் அப்படி உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வில்லங்கடா. உரை மாமன், என்னாசம் மச்சான், காந்தி பிறந்த மண், கிழக்கு வாசல், அப்போ மலையாள படம் வந்து ஹிட்லரு, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக சக்தி, இதில் எல்லாம் நான் வந்து கும்பலில் இருப்பேன். ஓகே, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே, டன். அதாவது வந்து ஒரு சிலர் தான் வந்து அப்படியே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களை படத்தில் எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இன்ன வரைக்கும் இருக்கீங்க, இன்னும் வயசே ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஐயோ, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நிறைய பேர் அடையாளமே தெரில இன்னும். ஆமாம், அப்போ வந்து மீச தாடியெல்லாம் இல்லாமல் விவேக் சார் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து ஒரு காமெடிக்கு உண்டான ஒரு லுக்குகள் நாமளே பாடி லாங்குவேஜ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு உண்டான லுக்கெல்லாம் முடியெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக வெட்டிக்கும், மீச தாடி அப்படித்தான் இருக்கும். இப்போ வந்து ஜெனரேஷன் மாற 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 எல்லாருமே லுக் வாய்ஸ் எல்லாமே மாற்றிட்டேன்னா, உங்களை இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இவரை தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் நண்பர் சொல்கிறாரு. அவர் ஆனால் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. நல்லா பாருங்க அப்படின்னு நான் இந்த முருகர் படம் திருவிளையாடலை சொல்கிற மாதிரி நல்லா பாருங்க அப்படின்னு. இவரா ஏங்க அடையாளமே தெரியலங்க, மீசா தாடி அது இதெல்லாமே பார்த்து ஆளே மாறி இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்காக லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, வில்லனிக்கா செம்மையாக இருக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு இது வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு இப்போ நிறைய படங்கள் ரெடி ஆகிறாங்க. இது கொட்டாச்சி அவர்களோட பயணம் அப்படின்றது வந்து மிக நீண்ட பயணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ட்ராவல் அப்படின்றது ரொம்ப பெரிய ட்ராவல். ஆரம்ப கட்டம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே உள்ளே இருந்திருக்கும், நம்ம நடிகன் ஆகணுண்டா, பெரிய ஆக்டர் ஆகணுண்டா அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் இருந்திருக்கும். அப்படி இருந்து சினிமாவுக்குள்ளே வந்தீங்களா, இல்லை யதார்த்தமாக நடந்த ஒரு பயணமா? எனக்கு விதைச்சது, என்னை நடிகன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சது எங்கள் அம்மா தான். அம்மா? ஆமாம். எங்கள் ஊர் பொள்ளாச்சி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள் இருந்தே எங்கள் ஊரில் ஷூட்டிங் எடுப்பாங்க. நிறைய படங்கள், நிறைய ஷூட்டிங்கு. நான் முதலாக ஷூட்டிங் பார்த்ததே தர்மம்னு ஒரு படம். விஜயகாந்த் சார் படம், சத்யராஜ் சார் வில்லன். டயர் வண்டியெல்லாம் அப்போ அடிச்சுட்டு ஓடுவோம்ல, அங்கெல்லாம் அடிச்சுட்டு ஓடி போய் நிற்கிறப்போ சங்கவி முருகன் சார், சத்யராஜ் சார், ரூபினி மேடம், மயூரி மேடம், இவங்கெல்லாம் ஒரு சேரில் அப்படி உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வில்லங்கடா, வில்லங்க, இப்போ இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது வா அப்படின்னு. சத்யராஜ் சார் பேர் அப்போ எனக்கு சொல்ல தெரியாது. அப்போ வந்து ஏதோ ஒரு படத்தில் அவருக்கு இப்படி சக்கரத்தை பிடிச்சி இப்படின்னு ஸ்லோ மிஷனில் அப்போ வரும்ல, கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்கும். அந்த கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்குமாடா, ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தை வீலை பிடிச்சிட்டு பண்ணுவாரடா, அவர் உட்காந்துருக்காரா. இப்படித்தான் நம்ம ஒரு படத்தை சொல்லி நம்ம ஆர்டிஸ்டை சொல்லுவோமா. இவங்க எல்லாம் வில்லங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடத்துக்கே போக மாட்டோம். அங்கேருந்து நான் வந்து ஷூட்டிங் பார்த்து 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 இப்படியே வர்றது. எங்கள் அம்மா தான் எப்படியாவது இவனை வந்து ஏதோ ஒரு படத்தில் நடிக்க வைக்கணுங்கிற ஆசை எங்கள் அம்மாவுக்கு. எந்த ஷூட்டிங் நடந்தாலும் அந்த இடத்துல எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் என்னை நிற்க வச்சிரு முன்னால், இவனை பாருங்க அப்படின்னு. பாருங்கன்னு ஒவ்வொரு கும்பல்லையாக நிற்க வச்சு பார்க்க யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்ன தான் இவனை பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, ஷூட்டிங்கார் வர்றதுக்கு முன்னால் தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் ஒரு இந்த டப்பா நிறையா இருக்கும், தேங்காயில் தூக்கி தலையில் ஃபுல்லாக ஊற்றி நல்லா தேய்ச்சி சீவி ஒழுகுற மாதிரி இருக்குது. ஒரு விபூதி ஒன்று வச்சு கொண்டு போய் அதை நிறுத்திடுச்சு. இப்போ எல்லாரும் இப்படி பார்த்துட்டு ஐயோ என்ன 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 என்னன்னு எல்லாரும் எதுக்கு இப்படி எண்ணெய் வச்சுட்டு வந்தேன், எதுக்கு எண்ணெய் இப்படி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஒழுகா நின்றுட்டுருக்கிறேன். எல்லாரும் இப்போ என்ன பார்க்குறாங்க பார்த்தியா. அப்போ என்ன அப்படின்னா ஏதோன்னு நம்ம
பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறத அங்கே வந்து ஒரு எண்ணெயை வச்சு எங்கள் அம்மா வந்து எண்ணெயை காட்டுச்சு. கிரேட்ல. ஆமாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆசையில் பதிஞ்சுது. ஒவ்வொரு படங்கள் சின்ன அங்கே எடுத்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சின்னதாக அட்மாஸ்பியரில் நான் இருப்பேன். முறை மாமன், என்னாச மச்சான், காந்தி பிறந்த மண், கிழக்கு வாசல், அப்போ மலையாள படம் வந்து ஹிட்லரு, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக சக்தி, இதில் எல்லாம் நான் வந்து கும்பலில் இருப்பேன். ஓகே. நான் வந்து முறை மாமன் ஷூட்டிங்கு எடுத்துகிட்ருக்குறாங்க, எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் எடுத்துகிட்ருக்குறாங்க. எப்படியாவது டைரக்டரை போய் பார்த்து பேசணும் அப்படின்ட்டு அப்படி வருவேன். அங்கே தம்பி அப்படி போங்க அப்படின்ட்டுருவாங்க. ஐயோ கொஞ்சம் போய் தள்ளிவிட்டாங்களே அப்படின்ட்டு இருக்கும். இப்படியே ஒவ்வொன்றா பண்ணி 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 ஒருத்தர் டக்குன்னு என்ன எங்கே முன்னால் வந்துட்டு இருக்கிற என்ன இது அந்த டைரக்டரை பார்த்துட்டு பார்க்கலான்னு. அவருக்கெல்லாம் தமிழ் தெரியாதுப்பா. தமிழ் தெரியாதா? சுந்தர்சி சார். ஐயோ புது இன்ஃபர்மேஷனாக இருக்கு. சுந்தர்சி சார் அது தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதா? அப்போ இவர்கிட்ட நம்ம எப்படி வந்து நம்ம கேட்கறது? ஐயோ சரி விடு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். நீங்கள் இன்றைக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கங்கே இருப்பேன் அந்த ஃபைட் சீனில். குஷ்பு மேடத்துக்கிட்ட வந்து ஜெயராம் அந்த தாலியை பிச்சுட்டு அந்த வில்லன் தாலியை பிச்சுட்டு போயிடுவான். ஜெயராம் சார் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அந்த கண்களை தூது விட்டு தலைவான்னு ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் முடிகிறதுக்குள்ளேயே ரியாஸ் கானுக்கும் கர்ஷன் கானுக்கும் ஃபைட் ஒன்று வரும். அந்த ஃபைட்ல எல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி ஒன்று இப்படி கட்டிட்டு, அப்போ வந்து பனியன் வந்து இந்த பிரிண்ட் போட்ட பனியன் எல்லாம் வாங்கினா அதுக்கு 120 ரூபாயோ இல்லை 75 ரூபா 100 ரூபா பனியனு. அதில் பிரிண்ட் இப்போ ரஜினி படம் இந்த மாதிரி படங்கள்லாம் போட்டுறது வாங்கினோம்னா விலை ஜாஸ்தி. ஓகே. பிரிண்ட் போடாது வாங்கினோம்னா 60 ரூபா 70 ரூபா தான் சந்தையில். நான் அதை வாங்கிட்டு வந்து நம்ம பெயிண்ட் இருக்குல்ல அதில் ரஜினி படம் வரைஞ்சிக்குவேன். நான் வரைஞ்சி அதை போட்டிருக்கேன். ரியாஸ் கான் அவர் வந்து கேட்குறாரு, இது என்ன இந்த மாதிரி பிரிண்ட்டை நான் பார்த்ததே இல்லையா ரஜினியை அப்படின்னு. ஃபுல்லாக கறியில் ஃபுல்லாக பச்சை குத்து மெல்ட் ஆகிடும் தெரியுமா? ஆனால் ஒன்று தெரியும், உருவம் தெரியும், ரஜினி சார் படம் தெரியுது. ஆனால் அது எப்படி இப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. இது நானே பிரிண்ட் போட்டதுங்க அப்படின்றேன். நீயே பிரிண்ட் போட்டதா? பெரிய ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பழகிறேன். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா எனக்கு ரொம்ப அவங்களோட பழக நம்ம அந்த இதிலெல்லாம் நடிக்க இதெல்லாம் ஒரு ஆசை அப்படியே இருந்து அதுதான் விதைச்சது என்னங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டு குடும்ப சூழலில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து நான் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன இப்போச்சு அப்படின்னா எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் எங்கள் அக்காவுக்கு வந்து மாசமாக இருக்காங்க ஒரு அக்கா. அதனால் பொள்ளாச்சி வந்துட்டாங்க. நான் மட்டும்தான் இப்போ திருப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆனது. நான் படம் பார்க்குறக்கு போனேன். படம் பார்க்குறக்கு போனால் அந்த படத்தில் இன்ட்ரோவில் எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. மனோரமா ஆச்சி அம்மா கையில் ஒரு குழந்தை. சீமான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, கார்த்திக் சார் படம். அதில் குழந்தை பட்டம் பார்த்து யாட்டா நம்மளை மட்டும் திருப்பூரில் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு குடும்பமே சினிமாவில் நிற்கிறாங்களா அப்படின்னு ஒரு கோர்ட்டு வச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக ஊருக்கு போயிட்டேன். போய் எல்லாத்தையும் இழுத்து என்னை அனுப்பிச்சிட்டு போயிட்டு நீங்கள்லாம் வந்து எனக்கு நிற்கிறப்ப எனக்கு சொல்லியிருந்தா நான் வந்துருப்போம்லாம் எல்லாம் வந்து எனக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம்னு பயங்கர ஓரியாட்டம். டேய் ஒரு குழந்தை நடிக்கிறதுக்கு கேட்டாங்கடா. அப்போ வந்து பார்த்தாங்க நம்ம அக்கா பிள்ளை வந்து பையன் அப்போ தான் 3 நாள் குழந்தை பிறந்து 3 நாள் வீட்டில் இருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் கார்த்திக் சார் சின்ன வயசு கேரக்டர். ஓகே. குழந்தை படத்தில். ஆமாம். அப்போ ஃபேமிலியே பக்கத்தால் நிற்பாங்க. எனக்கு அந்த படத்தில் பார்த்தது மட்டும்தான் ஞாபகம். அம்மாவும் நிற்கிது அப்படின்ற மெயின் எனக்கு இதாகிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஒன்ஸ் தேட்டரில் பார்த்தா அவ்வளோதான், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அப்புறம் டெக்கு வரணும். அதில் அந்த வசதியெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. படத்தில் பார்த்த ஞாபகம் மட்டும்தான். அப்புறம் அப்படியே நாட்கள் போகிறப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறமா என்னடா பண்ணுறது? எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மா தான் 3 அக்கா
2 தம்பி. எனக்கு ஒரு தம்பி, நான் ஒன்று. இப்போது அக்காக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். அம்மா இறந்ததுக்கு அந்த சாமி கும்பிட்றதுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும், தவசத்துக்கு வச்சு கும்பிட்றதுக்கு. எங்கள் அம்மா இது வரைக்கும் ஃபோட்டோவே எடுத்துக்கவே இல்லை. எல்லார் வீட்லேயும் போய் நான் கேட்டுட்டேன். சொந்தம் பந்தம், மாமா மச்சான், அவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் ஏதாச்சும் உங்கள் வீட்டு விசேஷத்தில் எங்கள் அம்மா இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் போய் பார்த்துட்டேன். சீர்வரிசை அது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் ஊரில் சீர்வரிசைன்னா அந்த பக்கம் இருக்கிற ஃபேமிலி எல்லாம் நின்றுருக்கோலாம். அதில் கூட எங்கள் அம்மா இல்லை. அப்புறம்தான் நான் யோசித்தேன், ஒரு படம் ஒன்று பார்த்தோம்ல, அந்த படத்தில் அம்மா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, அக்கா எல்லாமே இருந்தாங்கல்ல. அப்போ அந்த படத்தை எடுத்த கம்பெனியில் போய் ஃபோட்டோவை கேட்டு அதை வாங்கி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அம்மா ஃபோட்டோ வச்சுக்கலான்ட்டு சென்னை வரேன். ஓகே. சென்னை வந்து இங்கே நான் வந்து எல்லார் பக்கமும் கம்பெனியில் எல்லாமே ஏறி கம்பெனி கண்டுபிடிச்சி போய் கேட்குறேன், போய் பார்க்குறேன். கரெக்டாக எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மா இல்லாமல் எங்கள் அக்கா, எங்கள் வீட்டில் எல்லாருமே மேக்சிமம் ஒரே ஜாடையில் தான் இருப்போம். எங்கள் அக்கா, நான், என் தம்பி எல்லாருமே ஒரு ஜாடையில் தான் இருப்போம். எனக்கு எங்கள் அம்மாவையும் பார்த்த ஒரு ஃபீல் படத்தில். அதுக்கப்புறம் பார்க்க முடியாத சூழலில் நம்ம கவனிக்கல. அம்மா இருக்காங்கங்கிறது மட்டும் மைண்ட்லேயே இருக்குது. அம்மாவும் அந்த படத்தில் பார்த்தேன்ட்டு. இங்கே வந்து எல்லாம் ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணுறப்போ அம்மா எல்லாம் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. என்னடா இது, இதுலேயும் அம்மா இல்லையே. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லி போட்டு, சரி நம்ம அம்மாவோட ஆசை நம்ம நடிகன் ஆகணும், நடித்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஊருக்கு போய் நம்ம அங்கே வாய்ப்பு தேடுறத விட சினிமாக்காரர் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, நம்ம இங்கே இருந்துகிட்டே வாய்ப்பு தேடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே இருந்து ஹோட்டலில் வேலைக்கு ஆரம்பித்து முதல்ல சாப்பாட்டுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் வேலைக்கு பார்த்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அந்த பார்ட் டைம் ஜாப்பில் வாய்ப்புகள் கேட்குறது. ஒவ்வொரு கம்பெனிக்காக போய் வாய்ப்புகள் கேட்டு 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 அப்புறமா காலையில் வந்து வேலை பார்க்குறது ஹோட்டலில். ஆமாம், நைட்டு. இப்படி தான் என்னோடய சினிமாவோடைய பயணம் ஆரம்பிக்குது. சென்னை வந்த டைம் என்ன டைம் இருக்கணும்? எந்த இயர் வந்தீங்க? 97. 98. ஆமாம். ஓகே. 97லேருந்து அதுக்கப்புறம் முதல் படம் ஒரு கம்பெனியில் கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ? அது ரொம்ப சுவாரஸ்யமானது. எப்படின்னா, நான் வந்து இந்த கல்யாண வேலைக்கெல்லாம் போவேன். கல்யாண வேலைக்கெல்லாம் போகிறப்போ வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லி ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்குவேன் நம்ம சினிமா கம்பெனியில் கொடுக்கறதுக்கு. இல்லைன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆக்சுவலாக இப்போ செல்ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது, இம்மீடியட்டாக எடுத்துக்கலாம். ஃபோட்டோ யார் நமக்கு எடுப்பாங்க? அந்த எந்த ஃபோட்டோ நம்ம போய் ஸ்டுடியோவில் போய் எடுத்தோம்னா அந்த ப்ளூ கலரில் அந்த ஒரு பூத்தொட்டு மாதிரி ஒன்று வச்சு அதுக்கிட்ட நின்றுட்டு ஒரு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த சுப்பிரமணியபுரத்தில் கூட வந்து அவங்க நின்று எடுத்துருப்பாங்கல்ல, அந்த பேட்டர்ன் இருக்கும். அப்படியெல்லாம் கொடுத்தோம்னா கம்பெனியில் வாங்க மாட்டாங்க. சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருவாங்க. திரும்ப அந்த ஃபோட்டோ நமக்கு கிடைக்காது. ஆமாம், இப்படி ஒன்று இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், அங்கே கல்யாண மண்டபத்தில் நம்ம சொல்லி எடுத்தோம்னா அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே நம்மளையும் ஒரு ஓரமாக நிற்க வச்சு எடுப்பாங்க. அது நல்லாயிருக்கும். இப்படி நான் வாங்கிக்குவேன். இப்படி நான் வாங்கிட்டு எல்லாம் அலைஞ்சிட்டு ஒவ்வொரு கம்பெனிகளாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு நாள் காவேரி தெருவில் சூப்பர் குட் இதுக்கு டி நகரில் எல்லாம் வாய்ப்புகள் கேட்டாச்சு. டி நகரில் ஒரு சில கம்பெனிகளெல்லாம் போயிட்டு அங்கேருந்து நடந்தே தான் வருவேன். அப்போ வந்து நடராஜா தான் நமக்கு. எங்கேயுமே வந்து எந்த இது கிடையாது, சோர்ஸ் கிடையாது. அப்படியே நடந்து அப்படியே வெயிலில் மயக்கமாக வர ஒரு லெவலுக்கு ஆகிட்டேன். அப்படியே ஒரு 3 மணி இருக்கும். அப்படியே காவேரி தெருவில் அப்படியே வந்துட்டு இருக்கிறேன். மதியானம் ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்து போகிற ஆஃபீஸ் பாய் இருப்பார்ல, ரூம் பாய் சூப்பர் குட்டுக்கு 2 பக்கம் அந்த கேரி பேக் இது போட்டுட்டு சைக்கிள் போயிட்டுனா, கொட்டாச்சி வேட்டையா அப்படின்னாரு. ஆமாண்ணே, இப்போ தான் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னாரு. போன பிறகு டக்குன்னு நிறுத்தி, ஏய் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி இந்த ஆபாவான் சார் கம்பெனி இருக்குல்ல, அங்கே ஆடிஷன் போகுதுப்பா. ஆபாவான் சார் கம்பெனி எங்கேண்ணா இருக்குது அப்படின்ற. எனக்கு ஒரு சந்தோஷம், இன்றைக்கி ஆடிஷன் வேறு போகுது, எங்கே இருக்குது அப்படின்ற. நம்ம லிபர்ட்டி தேட்டர் இருக்குல்ல, ஆமாம், லிபர்ட்டி தேட்டரில் இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் நேராக போனீங்கன்னா லெஃப்ட்டில் உள்ளே இருக்குடா அப்படின்ட்டாரு. அங்கேருந்து தான் வரேன். டி நகர் எல்லாம் சுற்றி, லிபர்ட்டி எல்லாம் சுற்றி, கோடம்பாக்கமெல்லாம் சுற்றி அப்படியே வந்து வெயிலில் இப்போ அங்கேருந்து தான் வர்றேன்.
திரும்பவும் இப்படி லுக்கு விட்ற அதே ஐடியாக்கு. சரி போவோம் அப்படின்ட்டு திரும்ப போயிட்டேன். நடந்து அப்படியே போகிறேன். அப்போல்லாம் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். எங்கே சாப்பிட்றோம் எப்போ சாப்பிட்றோன்னெல்லாம் தெரியாது. இந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் சார் எழுதி வச்சுருப்பார்ல, அது மாதிரி நானும் எழுதி வச்சுருப்பேன். எப்படின்னா, எந்த கல்யாண மண்டபத்தில் முன்னால் எழுதி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல இத்தனாம் தேதி வந்து புக்கிங்கு, இத்தனாம் தேதி புக்கிங்கு. அந்த டேட்டெல்லாம் நான் சாப்பிட்ற டேட் எனக்கு கன்ஃபார்மாக நான் சாப்பிட்ருவேன். எப்படியாவது உள்ள பூந்துருவேன், சாப்பிட்ருவேன். அப்படிங்கிற ஒரு டேட்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பேன். அது வரைக்கும் காலம் எப்படி போகுதுன்னா, எங்கேயாச்சும் நண்பர்கள் இப்படி பார்க்குறோம், சினிமாவுக்கு வாய்ப்பு ஒன்றா சேர்றோம்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் எதாவது வச்சுருந்தாங்கன்னா அப்படியே டீ சாப்பிட்றது, பிஸ்கெட் சாப்பிட்றது, இப்படி ஓடிடும். ஓகே. யாரோ ஒருத்தர் அப்படியே நம்மளுக்குள்ளே ஏதோ ஒருத்தர் நண்பர்கள் பகிர்ந்துக்குவாங்க. அப்படியே தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, ஒவ்வொரு கடையில் வெளியில் வச்சுருப்பாங்க, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே மூஞ்சி கழுவி நேராக அங்கே போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸை கண்டுபிடிச்சிட்டு இவர் சொன்ன மாதிரி ஆடிஷனே இல்லை. ஐயோ, காலியாக இருக்குது ஆஃபீஸு, ஒருத்தருமே இல்லை. என்னடா இது, ஆடிஷன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஒருத்தருமே இல்லையே அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு பையன் டீ எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போனான். டீ எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போனான் பாரு, அவன் பின்னாலேயே போயிட்டேன். ஓகே. உள்ளே போனால் அவன் அப்படி போயிட்டு உள்ளுக்குள்ளே போனால் ஒரு ரூமு உட்காந்துட்டு காலையில் முடிஞ்சது ஆடிஷனு. அதில் நல்லா ரிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஒரு 2 பேர் கோ டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 பேர் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ அதில் வச்சுக்கா, இதில் வச்சுக்கா, அப்படி இந்த கேட்டு இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் டீயை கொண்டு போய் இப்படி நிற்கிறப்போ நான் பின்னால் நின்றுட்டுருக்கிறேன். அவர் இப்படி அந்த பையனை இப்படி பார்த்துட்டு மேலே இப்படி போட்டார். யார் அப்படின்றாரு. அந்த பையன் டீனே அப்படின்றான். நீரா எப்படின்னா, ஆர்டிஸ்ட்டு சார், முடிஞ்சதேப்பா அப்படின்றாரு. அதான் சார் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது சார், நான் இங்கேருந்து போனவன் அங்கேருந்து போனவன் அப்படின்னு வந்தவன். அதுக்கப்புறம் அங்கே அந்த ஏரியாவில் சொன்னாங்க, அதுக்கப்புறமா கேள்விப்பட்டு அப்படியெல்லாம் வந்து இப்படியெல்லாம். பேர் அப்படின்னாரு. கொட்டாச்சி சார். ஊர் பொள்ளாச்சி சார் அப்படின்ற. பார்த்தா நிறைய பேசுவு போல் இருக்கு அப்படின்னாரு. பேசுனாங்கன்னா பேசுவோம் சார், இல்லைன்னா அப்படியே இருப்பேன் சார், இதுதான் அப்படின்னாரு. அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நல்லா முடிஞ்சது. நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு ஒரு 4 மணிக்காவா அப்படின்னாரு. சந்தோஷம். 4 மணிக்கு ஒரு கம்பெனியில் முதல் முறையாக வர சொல்லியிருக்கிறாங்க. என்ன படம்னா அடிமைகள்னு ஒரு படம். ஓகே. அபாவான் சார் படம் அடிமைகள். 97ல் வந்தீங்க. இது நடக்கிறது எப்போ? இது 98. ஒரு வருஷம். ஆமாம். ஓகே. ஒரு வருஷத்தில் இந்த இந்த இது முதல்ல கம்பெனியில் நம்மளை வந்து ஒரு அழைப்பு இருக்குது, காலையில் 4 மணிக்கு வான்னு. ஓகே. இப்போ பயங்கர ஹாப்பி சந்தோஷத்தில் போயிட்டுருக்கிறேன். விருகம்பாக்கத்தில் தான் ஒரு மேலே வந்து ஒரு நண்பர் கணேஷ் அப்படிங்கிறவர், இந்த சட்டரில் எல்லாம் அப்போல்லாம் முதல்ல படம் பேட்டா சேர்ப்பெல்லாம் வரைவாங்கல்ல, அவர் அதுதான் வரைவார். ஓகே. அவர் வந்து அவருக்கு ஒரு 15 ரூபா கிடச்சுன்னா எனக்கு ஒரு 2 ரூபா கொடுப்பாரு, 3 ரூபா கொடுப்பாரு. நான் அப்போல்லாம் இந்த வண்டி கடையில் வந்து 5 ரூபா கொடுத்தாருன்னா 3 இட்லி 2 இட்லி சாப்பிட்டு சாம்பாரெல்லாம் நிறைய வச்சு சாப்பிட்டு 2 ரூபா வச்சுக்குவேன், நாளைக்கு வாய்ப்பு கேட்குறதுக்கு. ஓகே. ஏதாச்சும் போகிறதுக்கு வரதுக்கு இப்படியெல்லாம் வச்சுக்குவேன். இப்போ அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், செம்ம குசி அவனுக்கு. டேய் கம்பெனியில் கூப்பிட்றாங்க, இப்போ என்ன பண்ணுறேன், அவர் வரையில் வந்து முடியெல்லாம் வெட்டிட்டு வான்ட்டார். அப்போது இப்போ முடி வெட்டணும்னா அதுக்கு காசு வேணும், என்னடா பண்ணுறது முடி வெட்டுறதுக்கு அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன். 10 ரூபா கொடுத்தான், வெட்டிக்கோ அப்படின்னு. இந்த 10 ரூபாய்க்கு யார் முடி வெட்டுவா அப்படின்னு சொல்லி போட்டு யோசிக்கிறேன், இது யார் வெட்டுவா, சரி ஓகே இதுதான் இருக்குது வெட்டி விடுங்கன்னு சொல்லுவோம், வெட்டுறவங்க வெட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு 10 ரூபாய் எடுத்து வச்சுட்டு நேராக விருகம்பாக்கத்துலேருந்து நேராக போய் சிக்னல் போரூர் போயிட்டேன். போரூர்லேருந்து நேராக போயிட்டே இருக்கிறேன். போனால் எங்கேயாச்சும் மரத்தை கட்ட ஒரு இது போட்டு மரத்தில் கண்ணாடி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்கள்ல, எதாவது பெருசு அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்துட்டு கொடுத்தா அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குன்ட்டு போனேன். அதே மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு, கொடுத்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நான் நடிக்க வந்தவன் அந்த ஒரு சினிமா கம்பெனியில் வந்து முடி வெட்டி வர சொல்லிட்டாங்க, என் கையில் இதுதான் இருக்குது, வெட்டி விட்றீங்களா ஐயா அப்படின்னு. உட்காந்துக்கா அப்படின்னாரு. சின்னு போட்டு உதறி பட்டா வாரி அப்படி போட்டு ரெடி ஆகிறாரு அப்படின்ட்டு எனக்குள்ளா அப்படி போகுது. எப்படி இருக்கும் முதல்ல அப்படியே அப்படி ஒரு யோசனை. ஒரு கம்பெனியில் முதல்ல நம்ம அங்கெல்லாம் யாரையும் பார்க்க முடியாத காலம், நம்ம ஊரில் ஒருத்தரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை, அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து வெளியில் ரோட்டில் ஒரு இடத்துல படுத்திருந்து சினிமா கம்பெனிகளுக்கெல்லாம் அலைஞ்சு அம்மா ஃபோட்டோ கிடைக்காம, அதுக்கப்புறமா
நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று அப்படின்னு சொல்லி அடைஞ்சிட்டு இருக்கிறப்போ முதல்ல ஒரு கம்பெனியில் ஒருத்தர் 4 மணிக்கு வான்னு சொல்லி ஒருத்தர் நண்பன் மூலமாக ஒரு 10 ரூபா வாங்கி முடி வெட்டிட்டு இருக்கிறப்போ பயங்கர இமேஜஸ் எல்லாம் ஓடுது. இப்போ நாளைக்கு போகிறக்கு ஒரு சட்டை வேணும். இப்போ இருக்கிற சட்டையே எடுத்து நல்லா கசக்கி நல்லா காய போட்டுட்டு மொட்டை மாடியில் படுத்துட்டு டப்புன்னு எந்திரிச்சு 4 மணி நேரம்ல காலையில் 4 மணியா சாயந்தரம் 4 மணியா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலை. 3 மணிக்கு எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து திரும்ப போட்டுட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டேன் 4 மணிக்கு போய் உட்காந்துட்டேன். ஒருத்தரும் வரல. 5 ஆச்சு 6 ஆச்சு. கோலம் போடுற அம்மா வந்தாங்க. யார் தம்பி அப்படின்னாங்க. வர சொன்னாங்க. அதனால வந்திருக்கிறேன். 4 மணிக்கு வர சொன்னாங்க. எப்போ வருவாங்க? அவங்கெல்லாம் 10-11 மணிக்கு தானே வருவாங்க அப்படின்னாங்க. 10-11 மணிக்கா? அப்போ ஒரு வேளை சாயந்தரம் 4 மணிக்கு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இருப்போம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்படியே 10 மணிக்கு வந்தாங்க. இருக்கடா இப்போயே வந்தேன். யார் என்ன அப்படின்னு அந்த கேட்டார். நீங்கள் சொன்னீங்க சார், நான் நேரத்துலேயே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தட்ட சொல்லிட்டேன். சரி அப்படியே பசங்கள்லாம் வந்தாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் வந்தாங்க. அவங்க கூட அப்படியே பேசி எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். வெவ்வேறு கம்பெனிக்கெல்லாம் போகிறப்போ பழக்கம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் அங்கே வருவாங்கல்ல. ஆனால் என்னென்னா ஆர்டிஸ்டாக பசங்களா எல்லாம் ஒரு ஆடியன்ஸுக்கு அப்போ போகிறப்போ ஒன்றுக்குள்ளே சொல்ல மாட்டாங்க நிறையா பேர். அப்போ ஆமாம் அங்கே ஆடிஷன் நடக்குது, ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இவனுக்கு கிடச்சிச்சின்னா அப்படின்ட்டு நிறையா பேர் ஆடிஷன் நடக்கிற இடத்த சொல்ல மாட்டாங்க. நம்மளா ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம கம்பெனி மூலமாக எங்கேயாச்சும் தெரிஞ்சால் தான். நம்ம போகிறப்போ 8ஆம் தேதி ஆடிஷன் வா, 10ஆம் தேதி ஆடிஷன் வா அப்படின்னு சொல்கிறத டேட்டு வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த டேட்டை இன்னொருத்தருக்கு யாரும் சொல்ல மாட்டோம். அப்படியெல்லாம் இருக்கும். ஓகே. இப்போ சாயந்தரம் 4 மணி ஆகுது. பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கிது. பார்த்தா எவ்வளோ பேருன்றீங்க? ஒரு 200 பேர் இருக்கும். ஓகே. வா, என்னடா இவ்வளோ பேர் நடிக்கிறாங்களா அந்த படத்தில்? நான் எங்கடா சொல்லி பார்க்குறேன். என்னடா இது ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது, அடிமைகள்லாம் அந்த கைதிகள்லாம் வைப்பாங்கல்ல. ஆமாம், கும்பல் கைதிகள் தெரியுது. அந்த இதுக்கு தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த கைதியெல்லாம் இருப்பாங்க, முடியெல்லாம் வெட்டி கிராப்பை அதுக்கு தான் முடி வெட்டி சொல்லிட்டாங்க. அதுக்கு கூட என்ன அப்படின்னா என்ன வர சொன்னவர் வரல இன்னும். இப்போ 5-6 மணிக்கு பஸ் எல்லாம் கிளம்புது. எல்லாத்துக்கும் அந்த டோக்கன் கொடுக்குறாங்க. டக்குன்னு டோக்கனை கொடுத்து எல்லாம் அதில் உட்காடுறாங்க. பேர் எல்லாம் எழுதணும். இது என்னோட பேரும் எழுதாமல் விட்டுட்டார். அதில் வரான்னு சொல்லிட்டார். வாயில் லிஸ்ட்டில் பேர் எழுதலை. இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற பேர் எல்லாமே பஸ்ஸில் ஸ்டோர் ஆகுது, போகுது அடுத்த பஸ்ஸு. ஐயோ 30 பேராக ஏற்றுறாங்கட்டு எடுக்கணும் இது. அப்புறமா பார்த்தா கடைசி மினிட்ல அந்த அவர் வந்துட்டாரு. வந்த உடனே அவர்கிட்ட சொல்கிறேன், ஏற வேண்டியதானே அப்படின்னா. சார் எல்லாமே வந்து சீட் இருக்குது சார், எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல சார் அப்படின்னு. சீட்டு கொடுக்கலையா? அப்போ இன்னும் அப்படின்னா எல்லாம் பார்த்தாங்க, கரெக்டாக இருக்குது எல்லாமே. அப்புறம் வந்து அந்த எங்களோட வாய்ப்பு கேட்குற இன்னும் 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பின்னால் சீட்டில் உட்காந்தாங்க. அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார், அவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் மற்ற கம்பெனிக்கு போகிறப்போ அப்படின்னு. சரி போய்க்க அப்படின்னாரு. ஏறி உட்காந்தாச்சு. ஏறி உட்காந்து அவங்க கூட ஒரே ஆட்டம் பாட்டம் ஜாலி. ஃபஸ்ட்டு நடிக்க போகிறதுல போட்டு முதல்ல அங்கே ஊட்டியில் போய் இறங்குறோம். இறங்குற இடம்னா பயங்கர குளிர், சரியான குளிர். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் போட்டிருக்கு. அந்த காலேஜில் தான் எடுக்கிறாங்க. சார் அப்படின்னு யாரு அப்படின்னு பாரு. ஆர்டிஸ்ட் சார், ஆர்டிஸ்ட் ஆஃபீஸில் பார்க்க வரேன். ஆஃபீஸில் சார் சார் பார்த்தேன், ஆஃபீஸில் பார்த்தோம் சார் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. யாரா இருக்கிறீங்க வாங்கடா இங்கே அப்படின்னு. விவேக் சாருக்கு போயிடுச்சு தகவல். ஓகே. டைரக்டர்கிட்ட உட்காந்துட்டு சொல்லியிருக்கேன், ரொம்ப ஆசையில் இருக்கா சார், அவன் ரொம்ப ஆசையில் இருக்கான், ஏதோ ஒன்றில் பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம். அதனால் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, டயலாக்கை கொடுங்க, அவன் நடிக்க. அப்போ ஃபிலிம் தானே, நானும் ஒரு மீட்டர் ஓடினே இருக்குது. முடிஞ்சது மேலே ஏறி படுத்து அமுத்தி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே கிளாப்பு போட்டு அப்புறம் எந்திரிச்சு நின்று இருக்கிறேன். சார் என்ன சார் இருவேன்,
எங்கேயுமே எதுவுமே விடாம அப்படியே வாக்கில் தான் பண்ணிடுறாரு.